அதாவது இந்த சில்லறைக்காக நிற்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதாவது 3 ரூபா 5 ரூபா ரிட்டர்ன் கொடுக்கணும்னா கூட நின்று வாங்கிட்டு போகிறாங்கன்னு. அப்படி இல்லைன்னா கூகுள் பே பண்ணிடுவாங்க. எப்படி? ஒன்றுனா ஒன்று. அது சரி. அதாவது 91 91 போட்டுருவாங்க. 99 99 போடுவாங்க. பொதுவாக ஒரு நாளைக்கு எத்தனை சவாரி ஓட்டுவீங்க? அது நான் மதியானம் தான் எடுப்பேன், 12 மணிக்கு தான் எடுப்பேன். அப்படியா? நைட்லாம் ஓட்டுவீங்களா? 9 மணிக்கு தான் ஓட்டுவேன். ஓட்டுவேன் சார், 1500 ஓட்டுவேன். ஒரு நாளைக்கு லோக்கல் தான் கரெக்டாக சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுவேன். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 15 புக்கிங் எடுப்பேன். 15 புக்கிங் ஆனாலும் 1500 தான் வருதா ஒரு நாளைக்கு? மேக்ஸிமம் ஒரு புக்கிங் வந்து 100 ரூபா கணக்கு. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இல்லையா, 150 வச்சுக்கலாம். 60 ரூபா வந்து இப்போ பெட்ரோல் கிடைக்கும். கேஸ் போடுவோம் வண்டிக்கு, அது போயிடும். 1500 கம்பெனிக்கு வரதா உங்களுக்கு வர்றதா? எதுக்குதான் வரும், அவங்களுக்கு போகாது. அவங்க கமிஷன் தானே. கமிஷன் தான். அவங்க கமிஷன் போக மீதி எனக்கு 1500. வண்டி செலவுக்குமா மாதம் மாதம்? இது வந்து ப்ளூ ஸ்டாப் இது செலவு வைக்காது. மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 5 வருஷம் வண்டி இது. இந்த மாதிரி ஓடிட்டு தான் இருக்கும். சின்ன சின்ன வேலைக்கு தான் வைக்கும். ஒரு போஸ்ட் ஆஃப் போடுவாங்க முன்னாடி, இப்போ வந்த வண்டி அது காசு போல 2000 5000 அப்படிதான் வைக்கும். உங்களுக்கு செலவு வச்சாலும் 300 200 அதுக்குள்ள தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ 2 ஸ்ட்ரோக் வரது இல்லைங்களா? ஸ்டாப் பண்ணிட்டாங்க சார். ஸ்டாப் பண்ணி 2 வருஷம் விட்டாங்க. ஏன்? பொல்யூஷனா? இல்லை, பொல்யூஷன் வந்து சிஎன்ஜின்னு இப்போ புதுசாக தயாரிச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்பிஜியா? எல்பிஜி. அதில் வந்து பொல்யூஷன் கம்மி. ஆனால் இது போஸ்ட் ஸ்டாப். எங்க வந்து ஆயில் போடுறது. அதனால இன்ஜின் வந்து நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அது போஸ்ட் ஸ்டாப் ஃபுல்லாக இதுவாக தான் இருக்கும். ஆயில் தேவையில்லை. ஆயில் தேவை கிடையாது. ஆனால் அது மேக்ஸிமம் 3 வருஷம் 2 வருஷத்துக்கு இன்ஜின் அவ்வளவு. எல்லா ஆஃபீஸும் உள்ளவங்க தான். செலவு அதிகமே கம்மி. கிளட்ச் வயர் அறந்துச்சுன்னா 20 ரூபாயே மாட்டிடலாம். அது கிளட்ச் வயர் அறந்துச்சுன்னா 250 ரூபா 300 ரூபா இல்லைன்னா 500 ரூபா கூட இருக்கு அவுட்ரு எல்லாம். அந்த வண்டி வேலை கரெக்டாக 270 வருது சார் இப்போ புதுசுல. ஆனால் இப்போ என் வண்டி 2.5 போகும். அப்படியா? பழைய வண்டி 2.5 வாங்க ஆள் இருக்காங்க. ஆள் இருக்காங்க, ரெடியாக இருக்காங்களா? ஆனால் இதுதான் ஃபியூச்சர், நல்லா இருக்கும் வண்டி. 5 வருஷமா செலவுன்னா எக்ஸிட் பண்ணுறது தான் செலவு, இன்சூரன்ஸ் கட்டுறது தான். இந்த வருஷத்துக்கு வாடி போக பிடிக்குமா அந்த பெயிண்ட்டு, அவ்வளோதான். மற்றபடி இங்கே வாரம் ஓடிக்கிட்டு அந்த வண்டி செலவு. இப்போ அந்த வண்டி இந்த வண்டி தான் கிடைக்கல, ஸ்டாப் பண்ணுறதுனால இப்போ எல்லாம் இந்த வண்டி தான் தேடிங்க தான். 2,45,000 ரூபா போகுது.